ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா உங்களோட எம்எஸ் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், ஒரு குட்டி மினி விலாக் தான். ஸோ இப்போ நம்ம சந்தைக்கு தான் கிளம்பியாச்சு. நான் என்னோடய தம்பிலாம் 2 பைக்கில் அப்படியே நாங்கள் கிளம்பியாச்சு. போகிற வழியில் தான் முனஞ்சிப்பட்டி ரோட்டில் தான் நம்ம வராகி அம்மன் சிலை இருக்குது. ஸோ அந்த சிலையை பார்த்தாக்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிட்டு. ஸோ அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே முனஞ்சிப்பட்டி சந்தைக்கு தான் நம்ம வந்தோம். ஸோ ஊரே என்ட்ரன்ஸஸ் தாண்டி சந்தைக்கு வந்தாச்சு. வந்துட்டு என்னெல்லாம் இருக்க போகுதுங்கிறது மோஸ்ட்லி என்ன இருக்குன்னு தெரியல. ஸோ நம்ம செகண்ட் டைம் நான் முனஞ்சிப்பட்டி சந்தைக்கு வந்திருக்கேன். அப்படின்னா நம்மளுக்கு விலை கம்மியாக ஸோ எல்லா திங்ஸுமே கிடைக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு போனாக்க என்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கலாமேன்னு சொல்லிட்டு போனாக்கா பழ ஜூஸ் தாங்க நாங்கள் குடிக்க போனோம். தம்பி பாயாசம் வாங்கினாங்க, நான் பழ ஜூஸு, ரோஸ் மில்க் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்வீட்டோடு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு கிளாஸ் ஃபஸ்ட்டு வாங்கினோம். ஸோ சந்தையில் பலாப்பழம், ஃப்ரூட்ஸ் ஐட்டம் நிறைய, மாம்பழம்லாம் 2 கிலோ 100 ரூபா, 1.5 கிலோ 100 ரூபா, அதேமாதிரி 4 கிலோ 100 ரூபாவும் விற்றாங்க. ஸோ விலையெல்லாம் மலிவாக இருந்துச்சு. அதேமாதிரி மல்லிகை பொருள், ஸோ நிறைய திங்ஸ் இருந்துச்சு. என்னடா வாங்கன்னு தெரியல. 1000 ரூபா கொண்டு போனாலும் நம்மளுக்கு அவ்வளோ ரூபாவும் காலியாகிடும். அதேமாரி ஸ்நாக்ஸ் ஐட்டமும் சொல்லவே முடியாதுங்க. நல்ல பக்கோடா, வடை, பஜ்ஜி, போண்டா, ஸோ அப்படின்னு எல்லாமே கிடச்சி. அது பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு 3, 10 ரூபாய்க்கு 4 வாழைக்காய் பஜ்ஜியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதேமாதிரி நம்மளும் சாப்பிட்றதுக்கு வாங்காமல் இருப்போமா, ஆளுக்கு ஒவ்வொரு பஜ்ஜானாலும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காய்கறி எல்லாம் வாங்கிடலாமேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு கூட நம்மளுக்கு 20 ரூபா போடுறாங்க. ஸோ அதனால் தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு அடுத்து ஃப்ரூட்ஸ் பக்கம் தான் போனோம். போயிட்டு நானும் மாம்பழம் வாங்கிட்டு அடுத்து தர்பூசணி பழமும் விற்றாங்க. ஸோ அது எல்லாமே வாங்கிட்டு வாங்கினதுக்கப்புறம் என்ன, அதை எல்லாத்தையும் மாமா கையில் கொடுத்து மாமாவை செமக்க வச்சாச்சு. சரி நம்ம வீடியோ எடுக்காமல் இருந்தால் எப்படி ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய தங்கச்சியும் அப்படியே ஃபோர்ஸ் கொடுத்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய் பாய்.